பத்ரா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி ஏன் எந்திரிச்சு வந்த? நான் அவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து இருந்ததே பெரிய விஷயம். ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டீங்க. என்ன நடந்தது அப்படி அங்க? எங்க அக்கா இன்னைக்கு திரும்ப டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அது உனக்கு பிடிக்கல. அதுக்காக எங்களை அவமானப்படுத்தி இருக்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்திலயும் நான் பங்கெடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா நான் எதுலயும் கலந்துக்க கூடாதுன்னு உங்க அக்கா விரும்புறாங்க. என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. நல்லா கற்பனை பண்ற பத்ரா. எல்லாருக்கும் பொதுவா தான் அவங்க பேசினாங்க. உன்னை ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு சில விஷயம் புரியல கார்த்தி. உங்க அக்கா பேசுனதெல்லாம் உங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அவங்க இந்த குத்தி காட்டுறதுலயே குறியா இருந்தாங்க. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு பத்ரா. ஆரம்பத்துல இருந்தே என் அக்கா உனக்கு பிடிக்கல. முன்னாடி நீ உன் பவர் வச்சு அவங்கள பழி வாங்கிக்கிட்டே இருந்த. இப்ப நீ வேலை இல்லாம வீட்லயே இருக்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி அவமானப்படுத்துற. உங்களால இப்படிதான் யோசிக்க முடியுமா கார்த்தி? எல்லாருக்கும் முன்னாடி உங்க வைஃப் அவமானப்படுத்துறாங்க. எனக்காக நீங்க அதை தடுத்து பேசவே இல்லை. அட்லீஸ்ட் எல்லார் முன்னாடியும் பேச முடியலனாலும் தனியா என்கிட்ட வந்து நீ அவங்க பேசினத மனசுல வச்சுக்காத அப்படின்னாவது சொல்லணும். ஆனா முழு தப்போ என்னோடதுன்னு மாதிரி பேசுறீங்க. அங்க என்ன தப்பு நடந்த மாதிரி எனக்கு தோணல பத்ரா. எல்லாம் உன்னோட கற்பனை. என்னமோ எங்க அக்கா இந்த வீட்டுல இருக்கிறதே உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற. அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு புரியாது. உனக்கு என்னைக்குமே புரிய போறது இல்ல. முதல்ல நீ இந்த வீட்டை புரிஞ்சுக்கோ பத்ரா. நீ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த வீட்டுல எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க ஒன்னா கலந்து பகிர்ந்துப்போம். ஒருத்தரோட சந்தோஷமும் துக்கமும் மத்தவங்களுக்காக தான் இருந்தது. நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் எங்க குடும்பத்தில் நடந்திருக்க. அதை முழுசா அனுபவிக்க விடாம இப்படி பண்ணிட்டியே. உங்க சந்தோஷத்தை நான் வந்து தடுக்கல. உங்களோட ஆங்கிள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது யார் என்ன அவமானப்படுத்தினாலும் உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக நான் அமைதியா இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படிதானே கார்த்தி? இந்த வீட்ல நானும் இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா சில சமயம் அவமானப்படுறத தாங்க முடியாம போயிடுது. அந்த சமயத்துல கூட நான் எதிர்ப்ப காட்டலன்னா அப்புறம் அவங்க என்ன ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பிப்பாங்க கார்த்திக். பத்ரா, இது முழுக்க முழுக்க உன் பிடிவாதம். அதை தெரிஞ்சுக்கோ. இயல்பாவே அதிகார குணமும் பிடிவாதமும் உனக்கு இருக்கு. அதை நீ ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர. பிடிவாத குணமும் அதிகார திமிரும் எனக்கு இல்ல கார்த்தி. எப்பவுமே இருந்ததில்ல. தான் செஞ்ச தப்ப மறைக்கிறவங்க கிட்டதான் அது இருக்கும். என்கிட்ட இருக்கிறது தன்மானம். நிறுத்து பத்ரா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இது தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. என்னால இதை சகிச்சுக்க முடியல. இத பாரு, நீ இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் சரி ஆகாது. சரி ஆவாத. சரி ஆகவே ஆகாது. என்னம்மா? வாங்கப்பா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன எதிர்பார்த்து தான் நின்னுட்டு இருக்கியா? உங்களை யாரும் எதிர்பார்த்தது? அங்க பாருங்க. என்னங்க? அங்க பாருங்க. ஏமா இதுல வேடிக்கை பார்க்க என்னமா இருக்கு? ஐயா, இப்பெல்லாம் இந்த வீட்ல எல்லா வேலையும் அவதான் இழுத்து போட்டு செய்றா. அவ சரியா செய்யறாளா இல்லையான்னு கவனிக்க வேண்டாமா? ஏன்னா நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக. ஏமா என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்கிற? நீ ஒரு வேலையை பார்த்தாலே அதை கவனிக்கிறதுக்கு 4 பேர் வேணும். நீ உட்கார்ந்துட்டு யாரோ வேலை செய்யறது கவனிக்க போறியா? என்னம்மா? ஏன்பா நீங்க அங்க இருந்து இங்க வரதே எனக்கு கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக தானே? அதை விடுமா. சரி, உங்க உமா அண்ணி இருக்காங்களா? அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் வீட்டில தான் இருக்கேன்னு சொன்னாங்க போன்ல. வேலைக்கு இன்னும் கிளம்பல, வீட்ல தான் இருக்காங்க. அப்படியா? அம்மாடி பத்ரா, என்னம்மா? என்னம்மா பத்ரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. அடுப்புல வெந்த தந்தூரி மாதிரி ஆயிட்டியம்மா.
போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு மிடுக்க ஜீப்ல சர்ரு புர்ருன்னு அலைஞ்சிட்டு இருந்த நிலைமைய பாத்தியா? இப்ப உட்காந்துட்டு செடியை புடுங்குற அளவுக்கு ஆயிட்டியம்மா. ஏன் சிரிக்க? செடியை புடுங்கினது தானே சொல்றேன். நீ ஒண்ணு நினைக்காதம்மா. ஆமாப்பா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றா. எப்படியாவது நல்ல பேர் வாங்கலாம் முயற்சி பண்றா. எங்க நடக்குது அதெல்லாம்? நம்ம சிட் ஃபண்ட் விஷயத்துல ஒரே நாள்ல நம்ம பேர் கெட்டு போச்சுல்ல. எனக்கு எப்படி வயிறு எரிஞ்சிருக்கும் இப்ப புரியும்னு நினைக்கிறேன். என்ன பத்ரா, இப்படி எல்லாம் வந்து செடியை புடுங்குவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நல்ல விதமா நடந்திருப்பேல்ல. என்னோட போலீஸ் வேலையில எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அதுல யார் கிரிமினல், யார் தப்பு செஞ்சிருக்காங்க, யார் அப்பாவி, யார் பிக் பாக்கெட்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஏமா, நீ போலீஸ்காரி ஆகிறதுக்கு பதிலாக ஜோசியக்காரி ஆயிருக்கலாமம்மா. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா யாரு என்னன்னு. இதுல சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு எனக்கு வித்தியாசம் கிடையாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். சொந்தமா இருந்தாலும் சரி, நேர்மையா தான் நடந்துப்பேன். அதனால வீட்ல சும்மா இருந்தாலும் வேலைக்கு போனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். சொந்தக்காரங்களா நீங்க பழகுனா அதுக்கேத்த மாதிரி மரியாதையும் கொடுப்பேன். உள்ளுக்குள்ள என்ன வச்சு பேசுறாங்கன்னு கண்டுபிடிப்பேன். நீங்க என்ன பார்க்க வரலன்னு நினைக்கிறேன். யார பார்க்க வந்தீங்களோ பார்த்துட்டு போங்க. காக்கி ட்ரெஸ் போட்டாலும் இல்லைனாலும் என் தைரியம் அப்படியே தான் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. என்னப்பா இப்படி பேசிட்டு போறா? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலங்கிற மாதிரி போறாம. திமிரு திமிரு. நான் இருக்கேன்ல, விட்டுருவேனா? என்ன கஸ்தூரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ண? அட ஆமாங்க, உங்களுக்காக தான் இங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்காகவா? அதிசயமா இருக்கே. என்ன விஷயம்? உங்களுக்காக நான் இங்க வெயிட் பண்ண என்னங்க அதிசயம் இருக்கு? சரி அதை விடுங்க. இன்னைக்கு எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஓ, என்னங்க நீங்க அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ற, இவ்வளவு அசால்ட்டா ஓன்னு சொல்றீங்க? உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருப்பாரு. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? ஏங்க, எங்க அப்பா ஒண்ணு என்ன பார்க்க வரல, உமா அண்ணிய பார்க்க வந்தாரு. வந்த இடத்துல அந்த பத்ராவை பார்த்து சாதாரணமா எப்படி இருக்க பத்ரான்னு நல்லா விசாரிச்சாரு. இது தப்பாங்க? உடனே அவ அப்படியே பயங்கர திமிரா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏங்க, எங்க அப்பா வயசுல எவ்வளவு பெரியவரு, அவருக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டாம்? கண்டிப்பா. பத்ராவுக்கு போலீஸ் வேலை தான் போயிருக்கு. ஆனா திமிர் இன்னும் போகல. ஆமாங்க. ஆனா எங்க அப்பா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படல. அவ அப்படி பண்ணது எவ்வளவு பெரிய நல்லதா போச்சு தெரியுமா? மாமாவோட அஸ்திய பூஜாரியில இருக்கிறத பாத்துட்டாரு. உடனே அத கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லி உமானி கிட்ட சொல்லிட்டாரு. அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க? உமானி எங்க அப்பாவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. அஸ்தியை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குடும்பத்தோட எல்லாரும் போய் அஸ்திய கரைக்கிற சடங்க செஞ்சுட்டு வந்துடணுமா. அது கூட எங்க அப்பா தாங்க சொன்னாரு. என்னதான் நம்ம குடும்பம் பெருசா இருந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு வீட்டுல ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா கஸ்தூரி, அப்பா போனதுல இருந்தே உங்க அப்பா நம்ம குடும்பத்து மேல கூடுதல் அக்கறையாவே இருக்காரு. நல்ல விஷயம் தான். இங்க பாரு, உங்க அப்பாவையும் சடங்கு செய்யறதுக்கு வர சொல்லு. அட நீங்க வேற, நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எங்க அப்பா இந்த வீட்டோட பெரிய மனுஷங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லபடியா இருந்து முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க அப்பா ஏன் மூலமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன கஸ்தூரி, ஓ மூலியமா உங்க அப்பா தூது அனுப்புறாருன்னா அது எப்படி முக்கியமான விஷயமா இருக்க முடியும்? சரி சரி, விஷயத்த சொல்லு. ஏங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல எங்க அப்பாக்கு பிசினஸ் இப்ப ரொம்ப டல்லா இருக்கு. அதனால வேற எதுலயும் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாராம். அதுக்காக உமா அண்ணிக்கிட்ட லோனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஏங்க, நீங்களும் உமா அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். பார்க்கலாம் கஸ்தூரி, உங்க அப்பாவே அக்கா கிட்ட பேசிட்டாருன்னா அக்கா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாப்பாங்க.
ஏங்க நீங்களும் ஒரு வார்த்தை உமானி கிட்ட சொல்லிடுங்களேன். எங்க அப்பா ஒன்னும் லட்சம் கோடின்னு கடன் வாங்கிட்டு பேங்கை ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போற பிசினஸ் மேன் எல்லாம் கிடையாது. நம்பி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரலாம்ல. உங்க அப்பா தானே? அவர் மெட்ராஸை தாண்டி செங்கல்பட்டுக்கு போறதுக்கே யோசிக்கிற ஆளு. அவர்லாம் ஃபாரின்ல தப்பிச்சு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அக்காவே நல்ல முடிவா தான் எடுப்பாங்க. ஓகேவா? ஏங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக எங்க அப்பா கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி. அம்மா, திருவேங்கடம் மாமா வந்திருந்தாருல்ல, அவரு அப்பாவோட அஸ்தியை கரைக்கணும்னு சொன்னாரு. அவரே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாராம். எல்லாரும் ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். சரி உமா, நானே சொல்லலான்னு இருந்தேன். எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். எல்லாரும்னா எல்லாரும் இல்லம்மா, அப்பாவுக்கு யாரெல்லாம் வந்தா இஷ்டமா இருக்குமோ அவங்க மட்டும் போனா போதும். என்ன பேசுற உமா நீ? இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். ஆனா ஏன் பூடகமா பேசுற? உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. பூடகமா இல்லம்மா, நேரடியா தான் சொல்றேன். அப்பாவோட அஸ்தியை கரைக்க நீங்க, நானு, விநாயகம், கார்த்தி மட்டும் போனா போதும். ஏன் கார்த்தி மட்டும் வரலாம், ஆனா கார்த்தியோட ஒய்ஃப் வர வேண்டாமா? அதான் சொன்னனே, அப்பாவுக்கு பிடிச்சவங்க வந்தா மட்டும் போதுமா? அது நல்லா இருக்காது உமா. போனா எல்லாரும் சேர்ந்து போகணும். ஒருத்தர் மட்டும் விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும்? யாருக்கு நல்லா இருக்காதுமா? அப்பாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன நடந்தாலும் சரி, என்னோட விருப்பம் இருந்தாதான் நடக்கும். நாம எல்லாரும் போகலாம். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியுமா? எதை கேட்டாலுமே அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் உனக்கு மட்டும்தான் அப்பாவை பிடிக்குமா? நான் இப்ப சொல்றேன், பத்ரா கண்டிப்பா வரணும். இது மாதிரி சாதாரண விஷயத்தை எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். விடுங்க அத்தை. எனக்காக நீங்க பேச போய் வீணா எல்லாருக்கும் உங்க மேல கோவம் வரும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல பத்ரா, இப்படியே எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருந்தா எதுவுமே சரி வராது. அப்புறம் மொத்தமா இந்த குடும்பத்திலேருந்தே உன்னை விலக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நீ மட்டும் என்ன நடந்தாலும் கலங்காம இரு பத்ரா. கார்த்தி, சொல்லுங்கம்மா. உமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எதை பத்திமா? உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறத பத்தி தான். இல்லம்மா, அக்கா எதுவும் சொல்லல. சரிப்பா, இப்ப நான் சொல்றேன். அப்பாவோட அஸ்தியை நாம இன்னும் கரைக்காம அப்படியே சாமி ரூம்லயே வச்சிருக்கோம். நானே அதை கொண்டு போய் முறைப்படி செய்யறது செஞ்சு அதை கரைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கஸ்தூரியோட அப்பா வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் தான்ப்பா இந்த சடங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு இருக்காரு. சரிம்மா, நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமா சேர்ந்து போய் கரைச்சிட்டு அதுக்குன்னு சில சடங்குகள்லாம் இருக்கு, அதை செஞ்சுட்டு வரணும். சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். கார்த்தி, நான் எல்லாரும் போகணும்னு சொன்னேன். அதான் சரின்னு சொன்னேம்மா. எல்லாரும்னு சொன்னா அது பத்ராவையும் சேர்த்து தான். அதையம்மா என்கிட்ட சொல்றீங்க? வரதும் வராததும் அவ இஷ்டம். என்கிட்ட பெர்மிஷன் கிட்ட தான் எல்லாத்தையும் செய்யறாளா? இப்ப அவ உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லி என்ன தூது அனுப்பலப்பா. பத்ரா வர்றதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு நான் தான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா கார்த்தி? அதான் சொன்னேன்லம்மா, வர்றதும் வராததும் அவ இஷ்டம்னு. சரிப்பா, அவளும் நம்ம கூட வரட்டும். ஆமா, நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க இல்ல? சரி, நீ போயிட்டு வா. சரிம்மா. அம்மா, உமா அக்கா கிட்ட கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? அம்மா, இவன் நம்ம கூட வரத பத்தி உமா அக்கா கிட்ட பேசிட்டீங்களா? நீ தானப்பா அவ புருஷன், உன்கிட்ட தானே அவ கேட்கணும். உமாவை எதுக்கு போய் இருக்கிற இதுல? அம்மா,
இந்த விஷயத்துக்கெல்லாம் உமாக்கா தான் முடிவு எடுக்கணும். டேய் உமா என்னடா உமா, நீயும் பத்ராவும் குடும்பம் நடத்துறீங்க, இதுல நடுவுல உமா எங்க இருந்து வந்தா? இப்போ உமா வர வேண்டான்னு சொன்ன, நீயும் பத்ராவை வர வேண்டான்னு சொல்வியா? ஆமாமா, நீ பத்ராவை புரிஞ்சு வச்சுக்கல, ஆனா உன் அக்காவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. உங்க அக்கா பத்ராவை வர வேண்டான்னு சொல்லிட்டா. மா அக்கா வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதையே தான் நானும் சொல்லுவேன். தனியா ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அக்கா பாசெல்லாம் இருக்க வேண்டியதுதான் கார்த்தி, ஆனா அது கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கார்த்தி, உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கிற அந்த திரைய கொஞ்சம் விளக்கு. பத்ரா பாவண்டா, உனக்காக தானே அவ இந்த வீட்டுல இருக்கிறா. யார் வர சொன்னாலும் இல்லைன்னாலும் நீ தான் பத்ராவை கூப்பிடணும். இது நம்ம குடும்பம், சேர்ந்து செய்ய வேண்டிய சடங்கு தானே இது. மா இவ சும்மா இருந்திருந்தா இந்த சடங்கு செய்ய வேண்டிய நிலைமையே நமக்கு வந்திருக்காது. அது உங்களுக்கு தெரியாதாமா? நடந்து முடிஞ்சதை இன்னும் எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருக்க போற கார்த்தி? இப்ப நாம பத்ராவை கூட கூட்டிட்டு போனோம், நீ சரின்னு சொன்னாதான் அவ வருவா. நான் சொல்றது முக்கியம் இல்லம்மா, உமாக்கா சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏன் முடிவு. நீ மாறவே மாட்டியா கார்த்தி? மா மாற வேண்டியது நான் இல்ல. சரி வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீ கேக்குற பாரு, என்னத்த சொல்றது. சரி சரி, நீ போயிட்டு வா, கிளம்பு. சரிம்மா. நாம என்னைக்கு போறோம்னு சொன்னா போதும், எங்க அப்பா எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருவாரு. அக்கா வந்துட்டோம் கஸ்தூரி, பேசி முடிவு பண்ணிடலாம். தோ அவங்க தான் வந்துட்டாங்களே. வாங்க நீ, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆமா அம்மா இங்க. ஆ, அம்மா நான் 2 தடவை போய் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் வேணா மறுபடியும் போய் கூப்பிட்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல வேண்டாம். ம். ஏன் விநாயகம், அக்கா திருவேங்கட மாமா எல்லா ஏற்பாடையும் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நீ அவர்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா, அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் தான் வந்தாச்சுல்ல, எப்ப கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். பத்ரா, அத்தை, இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன கஸ்தூரி, இது எல்லாருமா குடும்பமா சேர்ந்து தானே முடிவெடுக்க வேண்டியது. அவளும் இங்க இருக்கணும், அதுதானே நியாயம். அப்படியா? ம். அவ தான் நம்ம கூட வரப்போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு? அப்படின்னு யார் முடிவு பண்ணாங்க கஸ்தூரி? ஆ, ஆ. அத்தை, இப்படி உட்காரு. ஏன் தயங்குற பத்ரா? கார்த்தி பக்கத்துல தானே நீ உட்காரணும். இதுக்கு கூடவா மத்தவங்க அனுமதி கொடுக்கணும் உனக்கு? உட்காரு. இப்ப சொல்லுங்க, நாம என்னைக்கு போறோம்? யாரெல்லாம் போறோம்னு முதல்ல முடிவு பண்ணிடலாம்க்கா. எல்லாரும் தான். இதுல என்ன சந்தேக விநாயகம்? எல்லாரும் எப்படிமா போக முடியும்? யார் யார் போறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. முடிவுக்கு வராத ஒரு விஷயத்த முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை விநாயகம். எல்லாரும் பத்ரா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க.
ஆனா பத்ரா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, மா, அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்த ஏமா ஆரம்பிக்கிறீங்க? ஆ? பத்திரா வர்றது யாருக்குமே இஷ்டம் இல்லம்மா. யாருக்குமா? ஏன் கார்த்தி போய் சொல்ற? நீதானே அவ வரட்டும்னு சொன்ன. அப்புறம் உமாக்கா வேண்டான்னு சொன்னாங்கன்னு இப்ப வேண்டான்னு சொல்ற. அவ வர்றத பத்தி முடிவெடுக்கிறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் இல்லை. அப்படி சொல்லிட முடியாதுமா. இப்ப வந்தா வீணா பிரச்சனை தாமா வரும். அது எப்படி கார்த்தி பிரச்சனை வரும்? முன்னாடியே வரும்னு என்ன ஜோசியமா பார்த்த? அப்படி என்ன அவ பிரச்சனை பண்ணிட்டா? மா, ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? அத்தை, யாருக்கும் நான் வரது பிடிக்கல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படியா பத்ரா? அப்ப நீ வரலன்னா நானும் போகல.